செடி பருத்தி செடி அழுத்தி சொல்லுங்கடி, பாங்கான தொழில்நுட்பம் பார்த்து செய்யுங்கடி, வெள்ள தங்கம் கை கொடுக்கும் கும்மிய கொட்டுங்கடி, தன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னானே, அடி தன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னானே. நல்ல விதை பார்த்து வாங்க வேணும் மாமா, அத விதை நேர்த்தி செய்ய வேணும் ஆமா, ஏற்பிடிச்சு உழவெடுத்து பார்ப்பிடிச்சு வரப்பு கட்டி, சீராக விதை விதைச்சு நீர் பாய்ச்சி வளர்த்திடணும், தன்னானே போடு தன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னானே, அடி தன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னானே. ஊடு பயிர் செய்ய வேணும் மாமா, அது லாபம் தரும் சேமம் தரும் ஆமா, பூச்சி நோய் அண்டாமலே இயற்கையாக பேணி வச்சு வெள்ளாம செஞ்சாக்க நல்லாவே லாபம் தரும், தன்னானே போடு தன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னானே, அடி தன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னானே. தன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னானே, அடி தன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னானே, அடி பணம் காய்க்கும் பயிர் எதுன்னு பட்டுன்னு சொல்லுங்கடி, அது பருத்தி செடி அழுத்தி சொல்லுங்கடி, பாங்கான தொழில்நுட்பம் பார்த்து செய்யுங்கடி, வெள்ள தங்கம் கை கொடுக்கும் கும்மிய கொட்டுங்கடி, போடு தன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னானே, அடி தன்னானே தன்னே நன்னே தன்னே நன்னானே, அடி தன்னானே அடடா, பருத்தியை பத்தி எவ்வளவு ஒரு அழகான ஒரு தெம்மக பாட்டு கேட்டோம்ல ஆர்த்தி. உண்மையா கார்த்தி, இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு தோணுன முதல் விஷயம் இதுதான். மனிதனுடைய ஆடை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அடிப்படை தாவரம் பருத்தி தான் இல்லையா? ஆமா, அப்படிப்பட்ட பருத்தியில சாகுபடி பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அதை பத்தின ஒரு படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓ, அடுத்து அதை பத்தி தானா? அதை பத்தி தான் கார்த்தி, பாத்துடலாமா? பாத்துடலாமே. வெள்ளை தங்கம் என அழைக்கப்படும் பருத்தி நமது நாட்டின் முக்கியமான வணிகப் பயிராக கருதப்படுகிறது. உலகிலேயே அதிக பரப்பளவில் பருத்தி பயிரிடும் நாடு நமது நாடுதான். பருத்தி சாகுபடியில் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்ற விவசாயிகளுக்கு வழிகாட்டுதல் தரப்படுகிறது. கார்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? பருத்தி பயிரிடுறதுக்கு கரிசல் மண் ரொம்ப உகந்த நிலம், தெரியுமா உனக்கு? அது மட்டும் இல்ல ஆர்த்தி, நம்ம கரிசல் நிலம் மட்டும் கிடையாது, நம்மளோட செம்மண் பூமி இருக்கு பாத்தீங்களா, அதுல கூட நம்ம பருத்தியை ரொம்ப அழகா விளைவிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்போ பருத்தியை பயிரிடுறதுக்கு நிலத்தை எப்படி தயார் பண்ணணும்னு தெரியணுமா வேண்டாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். ஹெக்டருக்கு 12.5 டன் தொழு உரத்தை உழுவதற்கு முன் மண்ணின் மீது பரப்பி உழவு செய்ய வேண்டும். 600 கிராம் எடை கொண்ட 3 பாக்கெட் அசோஸ்பைரில்லம் மற்றும் 600 கிராம் எடை கொண்ட 3 பாக்கெட் பாஸ்போபாக்டீரியா இட வேண்டும். இதனால் செயற்கை உரங்களுக்கு ஆகும் செலவை கணிசமாக குறைக்கலாம். நிலத்தை நன்றாக உழுது பண்படுத்த வேண்டும். மண் நன்கு பொடியாகும்படி உழுத பின்னர் ஹெக்டருக்கு வேப்பம் புண்ணாக்கு 250 கிராம் இடுவதின் மூலம் கூன்வண்டின் தாக்குதலை தவிர்க்க முடியும். ரகங்களுக்கு ஏற்ற இடைவெளியில் நீள பார்கள் அமைக்க வேண்டும். தனி பருத்தி ரகங்களுக்கு 75 முதல் 90 சென்டிமீட்டர் இடைவெளியும், வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 90 முதல் 120 சென்டிமீட்டர் இடைவெளியும், மானாவாரி ரகங்களுக்கு 45 சென்டிமீட்டர் இடைவெளியும், குறுகிய வயது ரகங்களுக்கு 60 சென்டிமீட்டர் இடைவெளியும் விட்டு
பார்கள் அமைக்க வேண்டும். எங்க ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி? ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. கார்த்தி, உங்க ஊர் பக்கம் மட்டும் இல்ல கார்த்தி, எல்லா ஊர்லயும் அந்த பழமொழி தான் சொல்லுவாங்க. நீ விதையை பத்தி தானே சொல்ல வந்த? ஆமா ஆமா. அந்த விதையை நம்ம தேர்வு செய்யறதுலயும் அந்த விதையை நம்ம நேர்த்தி செய்யறதுலயும் எவ்வளவு கவனம் செலுத்தணும் தெரியுமா? ரொம்ப கவனம் செலுத்தணும். பொருத்தமான ரகங்களை தேர்வு செய்வதும் தரமான விதைகளை தேர்வு செய்து வாங்குவதும் மிகவும் முக்கியம். 1 கிலோ விதைப்பு அரப்பு இலை 100 கிராம், DAP 40 கிராம், நுண்ணூட்ட கலவை 15 கிராம், அசோஸ்பைரில்லம் 200 கிராம் எடுத்து 5% மைதா பசையுடன் கலந்து விதை முலாம் தயார் செய்வதன் மூலம் முளைப்புத்திறன் மற்றும் செடியின் வீரியத்தை கூட்டலாம். பஞ்சு நீக்கிய 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற நன்மை செய்யும் முட்டை ஒட்டுண்ணியை கலந்து உடன் விதைக்க வேண்டும். ஆர்த்தி, பருத்தியை பத்தி நாம இவ்வளவு விஷயம் பேசுறோம்ல, ஆனா அந்த பருத்தியை எப்படி நடணும்னு உங்களுக்கு தெரியுமா? பருத்தி விதைகளை நடும் பொழுது பார்களுக்கு குறுக்கே கயிறு பிடித்து பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியில் 2 அல்லது 3 விதைகளை 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஊன்ற வேண்டும். கார்த்தி, பருத்தி சாகுபடியும் போது இந்த ஊடு பயிரா, அதாவது இந்த வாய்க்கால்கள் பாத்தி வரப்போறங்கள்லாம் தட்டைப்பயிறு போன்ற பயிர்களை நம்ம பயிரிடும் போது பூச்சி தாக்குதல்லாம் ரொம்பவே குறைஞ்சிரும். அது மட்டும் இல்ல, மண் வளமும் இன்னும் அதிகமா மேம்படும். ஊடு பயிராக வாய்க்கால்கள் பாத்தி வரப்புகளின் ஓரங்களில் தட்டை பயிறு வளர்த்தால் பொறிவண்டுகள் பெருக்கத்திற்கு துணை புரியும். மேலும் பூச்சியின் வருகையை கண்காணிக்க ஊடு பயிராக மக்காச்சோளம், உளுந்து, சீனி அவரையும், ஓரப்பயிராக ஆமணக்கு, சூரியகாந்தியும் பயிரிட வேண்டும். ஆமணக்கு புரோடீனியா புழு தாய்ப்பூச்சிகள் முட்டையிட கவர்ந்திழுக்கும். வாய்க்கால்களில் மக்காச்சோளம் பயிரிட்டால் கிரைசோப்பா, குளவிகள் போன்ற நன்மை தரும் பூச்சிகள் பெருக்கத்திற்கு துணை புரியும். சரியான பயிர் பராமரிப்பு முறைகளை நாம பின்பற்றினோம்னா பருத்தியில சாகுபடி செலவை குறைச்சிடலாம். அதே வேளையில விளைச்சலையும் அதிகரிக்கலாம். விதைத்த 10வது நாள் முளைக்காமல் இருக்கும் இடங்களில் புதிய விதைகளை கொண்டு நிரப்ப வேண்டும். இதனால் தேவையான பயிர் எண்ணிக்கையை பராமரிக்க முடியும். மண் பரிசோதனைக்கு ஏற்ப தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். தனி ரகங்களுக்கு தழைச்சத்து 80 கிலோ, மணிச்சத்து 40 கிலோ, சாம்பல் சத்து 40 கிலோ இட வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்களுக்கு தழைச்சத்து 120 கிலோ, மணிச்சத்து 60 கிலோ, சாம்பல் சத்து 60 கிலோ இட வேண்டும். சுவின் ரகத்துக்கு தழைச்சத்து 90 கிலோ, மணிச்சத்து 45 கிலோ, சாம்பல் சத்து 45 கிலோ இட வேண்டும். பருத்தி பயிரில் மக்னீசியம் சத்து, துத்தநாகம் சத்து, போரான் சத்து, இரும்பு சத்து போன்ற சத்து குறைபாடுகள் ஏற்படுவது வழக்கம். அதற்கேற்ப பரிந்துரைக்கப்பட்ட நுண்ணூட்ட கலவை இட வேண்டும். இந்த இரும்பு, துத்தநாகம், மயில் துத்தம், போரான், இந்த 4 பருத்தியில் பாதிப்படையக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு நம்ம பருத்திக்கு நுண்ணூட்ட கலவைகள் அதை வாங்கி நம்ம அடி உரமாக நம்ம போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப வளர்ச்சி ஊக்கிகள் தெளித்தல் அவசியம். 40 மில்லி நாப்தலின் அசிட்டிக் அமிலத்தை 1 லிட்டர் நீரில் கரைத்தால் 40 ppm கரைசல் கிடைக்கும். நாப்தலின் அசிட்டிலிக் அமிலம் 40 ppm கரைசலை மொக்குவிடும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். முதல் முறை தெளித்து 1 மாதம் கழித்து
இரண்டாவது முறையாக 90ஆம் நாள் தெளிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் மொட்டுகள் உதிர்வது குறைக்கப்பட்டு காய்கள் அதிகம் பிடிக்க உதவுகிறது. பருத்தியின் உயரத்தை குறைத்து பக்கவாட்டு வளர்ச்சியை அதிகரிக்க நுனி கிள்ளுதல் தொழில்நுட்பம் உதவுகிறது. இவ்வாறு செய்வதால் பக்க கிளைகள் உருவாகி பூக்களும் காய்களும் அதிக எண்ணிக்கையில் உண்டாகி காய்கள் உரிய காலத்தில் வெடிக்க உதவுகிறது. இந்த சப்பை கிள்ளுதல் வந்து நுனி கிள்ளுதல். இந்த கிள்ளும் போது வளர்ச்சி வந்து கட்டாரம் உள்ள சைடில் வந்து பாது வரும். பாது வந்தோடனே சப்பை கட்டும். பக்கச்சிம்பு பாது மீன்ஸ் பக்கச்சிம்பு. அதனால் இந்த பருத்தியை பொறுத்தளவில் முக்கியமானது வந்து நுனி கிள்ளுதல். இந்த பயன் வந்து பக்க சிம்பு அதிகமாக வரும். சப்பை வந்து சிம்புனா வரும். ஒரு சிம்புக்கு ஒரு சப்பை வருமா இல்லையா? அதனால் எங்கள் இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த நுனியை பாருங்கள், ஃபுல்லாக கிளக்கூடாது, நுனி படி கிளணும். சரிங்களா? அதை பார்த்தீங்கன்னா கார்த்தி, இந்த களை எடுக்கிறது, பூச்சி தடுப்பு, நோய் வராமல் தடுக்கிறது, இது எல்லாத்துக்குமே கூடுமான வரைக்கும் இயற்கை முறையை பயன்படுத்துறது தான் ரொம்ப நல்லது கார்த்தி. அப்படியே இந்த இயற்கை மருந்துகளை சில நேரங்களில் வந்து பூச்சிகள்லாம் கட்டுப்படாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவைப்பட்டா நம்ம இந்த ரசாயன மருந்துகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். செடிகளுக்கு இடையே உள்ள களைகளை களை மூலமாக அகற்றிவிட வேண்டும். பின்னர் நாட்டு கலப்பை கொண்டு இடை உழவு செய்து மண் அணைத்து நீர் பாய்ச்ச வேண்டும். களைகளை கட்டுப்படுத்த மறைமுகமான சில உழவியல் முறைகள் உண்டு. அவற்றில் முக்கியமானவை பயிர் சுழற்சி, பசுந்தாள் உரம் பயிர் செய்தல், தரிசு விடுதல் முதலியவை. அடர்த்தியான தீவனப் பயிர் அல்லது பயறு வகை போன்றவற்றையும் இடை உழவு செய்யக்கூடிய பயிர்களையும் பயிர் செய்தல் களைகளை குறைக்க பெரிதும் உதவும். அமெரிக்கன் காய்ப்புழு, இளஞ்சிகப்பு காய்ப்புழு, தண்டு கூன் வண்டு, சாம்பல் நிற வண்டு போன்ற பூச்சிகள் பருத்தி பயிரை தாக்குகின்றன. பருத்தி கூன் வண்டு பூச்சி தாக்குதலின் அறிகுறியாக நிலமட்டத்திற்கு சற்று மேலே தாக்கப்பட்ட தண்டுகளில் முடிச்சுகள் காணப்படும். தாக்கப்பட்ட தண்டுகளில் சிறிய துளைகள் காணப்படும். தாக்கப்பட்ட செடிகள் காய்ந்து மடிந்துவிடும். தண்டு கூன் வண்டோட தாக்குதல் வந்து அங்கங்கே இருந்துச்சு. இந்த தண்டு கூன் வண்டு தாக்குதல் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேரும் இந்த தண்டு ஜாயிண்ட் இடத்துல பார்த்திங்கன்னா முடிச்சு மாதிரி இருக்கும். இந்த முடிச்சு வந்து நம்ம நடக்கிற போதோ தண்ணி கட்ட உள்ளே போகிற போதோ சடக்குன்னு ஒடிஞ்சிரும். அதை ஒடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து அந்த தண்டு கூன்வண்டோட தாக்குதல் தெரியும். இந்த பாருங்கள், தண்டு கூன்வண்டோட தாக்குதல் வந்து தெரியும். உள்ளே வந்து புழு இருக்கிறதுனால இது வந்து உள்ளே போகிற தண்ணி சத்துக்களை வந்து எல்லாம் தடைபட்டுரும். தடைபட்டு முடிவாக வந்து இந்த செடி வந்து பட்டு போகும். அப்போ வந்து மகசூல் வந்து இது மாதிரி பரவலாக ஏரியாவில் படுற போது மகசூல் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் வந்து குளோரிபைரிபாஸ் மருந்து வந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி செடியோட தூரில் வந்து ஊற்றுறதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். தீமை செய்யும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பல்வேறு பொறிகளையும் பயன்படுத்தலாம். அவற்றில் முக்கியமானவை மஞ்சள் ஒட்டும் பொறி, விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி ஆகிய 3 வகை பொறிகள் ஆகும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளான கொசு, வெள்ளை ஈ போன்றவற்றை கட்டுப்படுத்த இந்த ஒட்டும் பொறி பயன்படுகிறது. ஒரு மஞ்சள் வண்ண அட்டையின் மேல் விளக்கெண்ணெய் தடவி வயல்களில் வைத்தால் இந்த பூச்சிகள் அட்டையில் ஒட்டிக்கொள்ளும். ஒரு அடிக்கு 1 அடி உள்ள அட்டை, ஏதாவது ஒரு அட்டை 1 அடி இருந்தாலும் பரவாயில்ல. அதில் வந்து மஞ்சள் வர்ணத்தை பூச்சிட்டு விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, விளக்கெண்ணெயை தடவிட வேண்டியது. இந்த வச்சிட்டோம்னா வெள்ளை ஈக்கள் பூரா வந்து இதில் வந்து ஒட்டிக்கிடும். ஒயிட் ஃப்ளைஸ், பருத்தியில் ஒயிட் ஃப்ளைஸ் வெள்ளை ஈக்கள்னு வரும். இந்த வெள்ளை ஈக்கள் வந்து சாறை உறிஞ்சி சேதத்தை விளைவிக்கக்கூடிய பூச்சிகள். அந்த பூச்சிகள் வந்து இதில் ஒட்டிக்கிடும். ஒரு ஏக்கருக்கு 20 எண்ணம் வைக்கணும்.
விளக்குப் பொறி அமைத்து தண்டுப்புழு மற்றும் இலை சுருட்டு புழு, அந்து பூச்சிகள், தத்துப்பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை கவர்ந்து அழிக்கலாம். முன்னிரவு நேரங்களில் வயலில் இருக்கக்கூடிய தாய் அந்துப்பூச்சிகளை கவரக்கூடியது. ஆமாம், ஒரு லைட்டு, அந்த லைட்டு வந்து மின்சார விளக்காக இருக்கலாம். இப்போ வந்து சார்ஜ் லைட் வந்துருச்சு, சார்ஜ் லைட்டை கூட வச்சுக்கலாம். கீழே ஒரு தட்டு இல்லை தாம்பாளம், அதில் தண்ணி விட்டுக்கிட வேண்டியது, அதில் 2 சொட்டு கரைசல் விட்டுக்கலாம். சரி, விடாமனாலும் பரவாயில்ல, காலையில் வந்து அந்த பூச்சிகளை எல்லாம் சேகரித்து அழிச்சிடுறது. ஒரு ஏக்கருக்கு 2 இடத்துல இந்த மாதிரி விளக்கு பொறிகள் வைக்கலாம். இனக்கவர்ச்சி பொறி என்பது எதிரெதிர் பாலினத்தைச் சேர்ந்த தாய் பூச்சிகளை கவர்வதாகும். பெண் பூச்சிகள் வெளியிடும் ஒருவித ஹார்மோன் வாசனையை நுகர்ந்து ஆண் பூச்சிகள் தங்கள் எதிர் பாலினத்தை நோக்கி வரும். இந்த இயற்கை அடிப்படையை கொண்டுதான் இனக்கவர்ச்சி பொறிகள் செயல்படுகின்றன. இவ்வாறு கவரப்படும் பூச்சிகள் பின்னர் அழிக்கப்படும். அந்த இனக்கவர்ச்சி பொறியில் பெண் பூச்சியினுடைய வாடையை ஒரு ரப்பரில் தடியே வச்சுருப்பாங்க. அது வந்து ரொம்ப தீவிரமான வாடையாக இருக்கும். சாதாரண பெண் பூச்சி எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த ஆண் பூச்சியால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இங்கே தான் பெண் பூச்சி இருக்குன்னு நினச்சி எல்லா ஆண் பூச்சிகளுமே இந்த இடத்துக்கு வந்துடும். கீழே வந்து ஒரு கவர் மாதிரி வச்சுருப்பாங்க, பை மாதிரி. அந்த பையில் வந்து உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்த பிறகு வெளியே எழுந்திரிச்சு போக முடியாது. ஒரு ஏக்கருக்கு 5 கவர்ச்சி பொறிகள் வைக்கணும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. பருத்தி விவசாயிகள்ல யாரு அதிக பலனை பெறுவாங்கன்னு தெரியுமா? ரொம்ப எளிமை. பருத்தி பயிரினுடைய வளர்ச்சி நிலைக்கேற்ப யார் நீர்ப்பாசன வசதியை அமைக்கிறாங்களோ அவங்க தான் அதிக பலனை பெற முடியும். விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும். மீண்டும் விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீர் கட்ட வேண்டும். தேவைப்பட்டால் விதைத்த 10 முதல் 15ஆம் நாள் இடைவெளி நிரப்பும் சமயத்தில் ஒரு முறை தண்ணீர் கட்ட வேண்டும். 20 நாட்கள் கழித்து 15 முதல் 20 நாளுக்கு ஒரு முறை தண்ணீர் கட்ட வேண்டும். நீர் பாய்ச்சுதலை மண்ணின் ஈரம் காக்கும் தன்மை, மழை, செடியின் வளர்ச்சி முதலியனவற்றை கருத்தில் கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். பருத்தி காய்களில் மேலிருந்து கீழாக லேசாக கீறல் தோன்றி பின்பு சுமார் 2 முதல் 3 நாட்களில் முழுவதுமாக நன்றாக மலர்ந்து வெடித்த பின்தான் பருத்தி எடுக்க வேண்டும். சரிவர வெடிக்காத காய்களில் இருந்து பருத்தி எடுக்கக்கூடாது. 120 நாளில் தொடங்கி வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை வீதம் 4 முறை பருத்தி எடுக்கலாம். நன்கு மலர்ந்து வெடித்த காய்களில் உள்ள 4-5 சுளைகளையும் கைவிரல்களை காய்க்கு பக்கவாட்டில் கொடுத்து லாவகமாக எடுக்க வேண்டும். காலை இளம் வெயில் நேரத்தில் 10 மணிக்குள்ளாகவும் மாலை 3 மணிக்கு பின் பருத்தி எடுப்பது நல்லது. தும்பும் தூசியும் இல்லாதபடி எடுக்கப்படும் சுத்தமான பருத்தி சுளைகளை தனியாக ஒரு துணி பையிலோ அல்லது சாக்கு பையிலோ வைத்துக்கொண்டு கொட்டை பருத்தியை தனியாக இன்னொரு பையிலுமாக வைத்துக் கொள்ள வேண்டும். விற்பனைக்கு முன் நல்ல பருத்தி, கொட்டை பருத்தி, சொத்தை பருத்தி என தரம் பிரித்து சாக்கு பைகளில் தைத்து விற்பனைக்கு அனுப்ப வேண்டும். கார்த்தி, தர கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட பருத்திக்கு நல்ல மதிப்பும் கூடுதல் விலையும் கிடைக்கும் தெரியுமா? ஓ அப்படியா? அப்ப அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல பருத்தி எங்கெங்கெல்லாம் தரப்பிரிக்கிறாங்களோ அதை வந்து நம்ம விவசாயிகள் முழுமையா பயன்படுத்திக்கணும்ல. நிச்சயமா. இப்படி நல்ல சாகுபடி தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய விவசாயிகள் வீட்டுல செல்வமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்க வெள்ளை தங்கமாம் பருத்தி என்றும் துணை நிற்கும் என்பது உறுதி. தெரி பக்கம் ஒரு தானே ஊக்கு கோட்டை பேரு தானே அணியில வித விதப்போம் அவனையில் களையடிப்போம்
ஓங்கி வளர்வதற்கு உரமிட்டு களை எடுப்போம் தானானே தானே நன்னே நன்னானே தானானே தானே நன்னே நன்னானே ஆடியிலை விதை விதைப்போம்